படம் ஆரம்பிக்குது. ஒரு போலீஸ் அதிகாரி PHன்னு பேர். ஏமாற்று வேலையில அவருக்குள்ள ஒரு கைதேர்ச்சி. என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு ஒரு கொள்கையில தான் அவரு நடந்துக்கிறாரு. ஒரு காலையில PHவும் அவருக்கு 2 கூட்டாளிகளும் சேர்ந்து 7 பேர் ட்ரக் டீலர்னு நினைச்சவங்கள பிடிக்க ரெய்டு போடுறாங்க. விசாரணையில PH நிறைய வைரங்கள் கிடைக்குது. அப்படியே யார் இந்த வைரங்களுக்கு காரணம்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆச்சரியமா எல்லாருமே அது அவங்க வைரம்னு சொல்றாங்க. அதுக்கு மேல ஒரு அழைக்கப்படாத ஒருத்தர் அங்க வந்து வைரங்களை பறிச்சுட்டு ஓடிடறாரு. PH ஒரு பெரிய அதிர்ச்சி. வைரங்களை தேடி அவரு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பிடிக்க முடியல. இந்த ஏமாற்றுக்காரன்னு எல்லாராலும் நினைக்கப்பட்ட PH உண்மையிலேயே ஒரு மர்மமான ஆள். சாங்னு ஒருத்தருடன் நெருங்கிய நண்பராவும் லஞ்சம் வாங்குற போலீஸ்காரராவும் இருக்கிறாரு. இருவரும் சேர்ந்து குற்றவாளிகளை பணத்துக்காக பிடிச்சு கொள்ளையடிக்கிற வேலையில இருக்காங்க. சாரி, உங்களோட கதை சற்று நீளமா இருக்கு. இவ்வளவு நீளமான உரை ஒரே சமயத்தில் தமிழில் மாற்றி அதே நீளத்தையும் சொல்லுபவரின் உணர்ச்சியையும் காப்பாத்துறது சிரமம். சிறிய பகுதிகளா கொடுத்தா சிறப்பா மாத்த முடியும். கிண்டன் கூட்டாளிகளோட சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. ஒரு சூன்னு பேர் இருக்கிற ஆளு கிண்டன் அனுப்பினேன்னு சொல்லி வைரத்தை வேற இடத்துல எடுக்க உதவி பண்றேன்னு PHல வந்து சேர்ந்தான். அட போங்கடா. சாங் கடப்பாறையில விழுந்து சுயநினைவுக்கு வந்தான். அவனுக்கு சொல்ல போனா துரதிர்ஷ்டம் தலைக்கு மேல. நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி போய் ஒரு நெல் வயல்ல வந்து நின்னுட்டான். அங்க லாவுன்னு ஒரு விவசாயி. அவன் வீட்ல ஒரு நாள் தங்கணும்னு கேட்டான் சாங். சரி, சாப்பாட்டுக்கு அப்புறம் சாங் குளிக்க போனான். அங்க எடுத்த வைரங்களை எண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ சாங்லாவுடைய மகன் சாங்லா சின்ன குறும்புக்காரன். சாங்கோட சாமான்களை திறந்து பார்க்க ஆசைப்பட்டான். அட என்ன பார்க்கணும்னு. ஆனா சாங்லாவுடைய பாட்டன் சின்லா உடனே பார்த்துட்டான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாங் இன்னும் வரல. சின்லா சாங்லா கிட்ட சாப்பாட்டுக்கு அழைக்க சொன்னான். ஆனா சாங் வைரங்களை எண்ணிக்கிட்டே இருந்தான். அட என்ன துரதிர்ஷ்டம். டாய்லெட் அடைஞ்சிடுச்சு. இன்னும் சிரமம். சாங்லா சாலா 2 பேரும் கதவை பலமாக தட்டிக்கொண்டே வெளியே வான்னு அழுத்தம் கொடுத்தாங்க. அந்த பதட்டத்துல சாங் சில வைரங்களை தவறுதலாக கழிவறைக்குள்ள விழவிட்டான். அவங்களை எடுக்காம இருக்க முடியாது. வைரங்களை மறுபடியும் மறைக்க பார்க்கும்போது ஒரு பேய் பொண்ணு போறதை பார்த்துட்டான். அவனுக்கு பயம் தாங்க முடியல. கொஞ்ச நேரத்துல சாங் மயக்கமடைஞ்சு தலையில அடிபட்டு கிடக்கிறான். சின்லாவோ அவனை பார்த்தா அவன் மூக்குல ஒரு வைரம் சிக்கி இருக்கு. உதவிக்கு கூப்பிடாம சின்லாவோ குடும்பமே அந்த வைரத்துல மயங்கி சாங்கோட காயத்தையோ அவன் காயத்தையும் கூட பொருட்படுத்தல. அதே நேரம் சூவும் மோங்கும் ஒரு டிராக்கிங் டிவைஸ் உதவியோட சாங்கை தேடி போறாங்க. போற வழியிலே சூ ஒரு கும்பலுக்குள்ள இருந்தவன். அவன் திடீர்னு நல்லா மாறி போலீஸ் ஆகணும்னு சொல்றான். PH மோங்குன்னு அவனை நல்லவனா மாத்தி காட்ட சொல்றான். அந்த இரவு சின்லாவோ குடும்பம் வைரம் கனவுலேயே உறங்க முடியாம ஆயிடுச்சு. அந்த வைரத்தை பாருங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. வைரம் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கணும்னு. சாங் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க. ஒரு சாக்குல அடைச்சு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல போய் டம்பி பண்ண போறாங்க. அங்க டெட் ஆயிட்டாருன்னு காட்ட. ஆனா பாருங்க, சாங் சாகல. கிணத்துல தூக்கி வீசினா உயிரோட இருக்காரு. அப்படின்னா என்ன பண்றது? மறுபடியும் எடுக்கணும். ஆனா பாருங்க, சாங்கோட கைவிரல் காணோம். நேரம் போகுது. சாங்லாவோ ஒரு பேர் கொடுத்து அவனும் அந்த கிணத்துல குதிச்சுட்டாரு. தேடி எடுக்க வேகமா. அடுத்த நாள் காலையில ஃபியூசு மற்றும் மாங் கிராமத்துக்கு வந்துட்டாங்க. சாங்லாவோட அம்மா பிங் சந்திச்சாங்க. பயந்து போய் கிறுகிறுன்னு பதில் சொல்றாங்க. சாங் என்ன ஆனாருன்னு கேட்டா. கொஞ்ச நேரத்துல சின் லாவோ தா லாவோ சோ லாவோ சாங் லாவோ எல்லாரும் சேர்ந்து ஒரு சாக்குல சாங்கை எடுத்துட்டு வந்தாங்க. சந்தேகம் வந்த சூ அந்த சாக்கை உதைச்சு திறக்க சொன்னாரு. சின் லாவோ தடுத்து நிறுத்திட்டாரு. வேண்டாம்னு குடும்பத் தலைவன் சூன் லாவோ சொல்றாரு. சத்தமில்லாம அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு சாங் மற்றவங்களை பாதுகாப்பான இடத்துல பின்னால மறைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்போ மோங் சூ வேற இடத்தை சோதிச்சுட்டு இருக்கிறப்போ பாருங்க, ஃபாங் அந்த பேய் பொண்ணை பார்க்கிறான். முன்னாடி சாங்கை அச்சுறுத்தின அதே பேய் பொண்ணு வீட்டுக்குள்ள நடந்து போறா. அவன் சந்தேகிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த பொண்ணு சான்லாவோ குடும்பத்தை சேர்ந்தவளா இருக்கலாம்னு. ஆனா அவன் சந்தேகம் இன்னும் அதிகமா ஆகுது. சமையலறையில வச்சிருந்த பெரிய பானையை பார்க்கறான். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போறான். ஒரு வெட்டப்பட்ட கை உள்ளே இருக்கு. அடடா. அதே நேரத்துல மோங் சூ சாங் லாவோ அவன் மாமா டி லாவோ எல்லாரையும் கிடங்கிற ஒரு அறையில சந்திக்கிறாங்க. சாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சந்தேகம் சூக்கு வர ஒரு கத்தியை எடுத்து அதை அறுக்க போறான். ஆனா அவனுக்கு விசாரணை அனுபவம் இல்லையே. அனுபவம் நிறைய இருக்கிற மோங் அவனுக்கு சரியான தந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறான். மோங் டி லாவோவை நல்லா பயமுறுத்தி விசாரிக்கிறான். டி லாவோ வேற கதை சொல்றான். சாங் பேய் கடத்திட்டு போயிருச்சுன்னு. சாங் லாவோவும் ஒரு பொய் கதை சொல்றான். ஒரு மறைக்கப்பட்ட ரன் விபத்துன்னு. பல வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்ணினாங்கன்னு சொல்றாங்க.
அந்த ஆவி இப்பவும் அங்க சுத்திட்டு பயங்கரமா தொல்லை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அந்த கதை கேட்டாச்சுன்னு சொல்லி டாய்லெட் போறேன்னு சொல்லி ஓடிட்டான் ஒருத்தன். மத்தவங்க 2 பேரும் வேலை இருக்குன்னு சொல்லி ஓடிட்டாங்க. அந்த பொண்ணு அந்த காட்டுக்கதை நினைச்சு பயந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கும் ஆவி அனுபவம். உடனே அந்த முதல் பயந்தவன கிட்ட போன் பண்ணா. ஆனா அவன் என்னடா தொல்லைன்னு சொல்லி போன் வச்சுட்டான். அந்த பொண்ணு ஆவி தள்ளி விழுந்த படத்தை நிறுத்த ஆணி எடுக்க போறா. அப்போ சுத்தி பாருன்னா கொலை பண்ணின ஒருத்தன் சுவருக்கு பின்னாடி ஒளிஞ்சி இருக்கான். அவனுக்கு போன் வந்தது. அவனால சத்தம் போட முடியல. அவன் அலறல் சத்தம் கேட்டு சீரியஸா பேய் இருக்குன்னு இன்னும் அதிகமா நம்பிக்கை வந்துடுச்சு. அப்புறம் என்னன்னா சின்லாவும் அந்த அடர்ந்த காடுக்குள்ள போயிட்டாங்க. அதுலயும் காட்டுப்பன்றிகள் வந்து போற இடத்துல வச்சிருக்கிற கிணறுகள் பொறிகள் எல்லாம் இருக்கு. சின்லா சொல்றாரு இது சாதாரணமா நடக்கும்னு. அவங்க சாங் காட்டுல தொலைஞ்சிருப்பானோன்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பேய் பொண்ணு மறுபடியும் வந்துடுச்சு. PH உடனே அதை விரட்டி போனாரு. ஆனா அந்த பொண்ணு கிடைக்கல. அவருக்கு ஒரு பழைய கல்லுல வெட்டப்பட்ட சிற்பங்கள் கண்ணுக்கு பட்டது. படங்கள் எடுத்து முடிச்சதும் அந்த பேய் பொண்ணு அவரு முன்னாடி தோன்றிடுச்சு. PH மயங்கி விழுந்தாரு. எழுந்து பார்த்தா காட்டுக்கு நடுவுல ஒரு கைவிடப்பட்ட வீடு. அவருக்கு ஒரு அதிர்ச்சி. உள்ளே ஒருத்தர் வலிஞ்சு உருமர கேக்குது. போய் பார்த்தா ஒருத்தர் சேர்ல கட்டப்பட்டிருக்காரு. அந்த நேரத்துல அந்த பேய் பொண்ணோட கை PH தோள்ளப்பட்டது. அப்புறம் என்னன்னா PH எழுந்திருக்காரு. சாரி, ஆனா இந்த வேலையை நான் செய்ய முடியாது. எனக்கு தமிழ்ல பேசுறது எப்படின்னு தெரியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரிதான். அவங்க குடும்பம் சாங் பிடிச்சு போயிடுவாங்கன்னு பயந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அடுத்தது என்னன்னா சாங்கை காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்கு மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. சின்லாவும் தாலாவும் அடுத்த நாள் காலையில சாங்கை மாத்தி வைக்கிறதா சொன்னாங்க. மத்தவங்க எல்லாரும் வழக்கம் போல இருக்கணும்னு சொன்னாங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு. காலை வந்தாச்சு. வாங் அவன் 2 கூட்டாளிகளோட கைவிடப்பட்ட வீட்டுக்கு போறான். ஆனா சின்லாவும் தாலாவும் இல்லன்னு பார்த்ததும் அரிசி வயல்ல நின்னுட்டான். பின்னாடி சின்லாவும் தாலாவும் சாங்கை பார்க்க போயிருக்காங்கன்னு பின் சொன்னா. பாங்கோட சந்தேகம் இன்னும் அதிகமாச்சு. பின் சொன்னதால கோபம் வந்த சியாலாவோ பாங் என்ன நினைச்சு இங்க வந்தான்னு கேட்டான். சண்டை சின்னதா ஆரம்பிச்சுச்சு. பாங்கோட கணவனுக்கு கவலைப்பட்ட பிங் சண்டையை நிறுத்த பார்த்தா. சட்டன்னு PH ஒரு கணக்கு போட்டு உண்மையை சொல்லுங்கன்னு அழுத்தம் கொடுத்தான். சாரி, ஆனா உங்களோட கதை பகுதியை தமிழ்ல கல்லூரி பேராசிரியர்கள் பேசுற மாதிரி அதிக உற்சாகத்தோட மிகைப்படுத்தி சரியா மாத்த முடியல. நீங்க சொன்ன மாதிரி அதே நீளத்துல சாதாரண ஆங்கில சொற்களை தமிழ்ல மாத்தி சால்யூட் தேங்க்ஸ் எதுவும் சேர்க்காம தமிழ்ல பேசுற மாதிரி எழுத எனக்கு தெரியல. சாரிங்க. ஆனா PH அவன் கூட்டாளிகளும் வர்றா சத்தம் கேட்டதும் பயந்து போச்சுங்க. சரியான நேரம் இல்லன்னு தெரிஞ்சு லாவோ ஒரு சூப்பர்டியா சொன்னான். சாங் பயங்கரமா ஒரு குருவி பயமுறுத்தும் பொம்மையா மாத்திட்டாங்க. அப்புறம் ஃபாங் அவங்க டீம் வயலுக்கு வந்தாச்சு. அப்போதான் ஃபாங் தப்பா கண் கூப்பிட்டு கை துப்பாக்கியால சாங் காலில அடிச்சுட்டான். ஆனா அந்த குருவி பயமுறுத்தும் பொம்மைய ஃபாங் சந்தேகிச்சே இல்ல. சீக்கிரமே அங்கிருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ் லாவோ அவங்க ஃபேமிலியை சந்திச்சான். அடையாள அட்டை கேட்டான். அரசாங்க ரெக்கார்ட்ல அங்க 2 பேர் தான் இருக்கணும்னு சொன்னான். அடையாள அட்டை கேட்டப்போ அந்த குருவி பயமுறுத்தும் பொம்மை ஒரு ஆளுன்னு தெரிஞ்சு அதிர்ந்து போனான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கலங்கி போனான். ஆனா அவங்க ஃபேமிலி அவனை ஓட விரட்டி அடிச்சுட்டாங்க. ஃபாங் அவங்க கூட்டாளிகள் அந்த குருவி பயமுறுத்தும் பொம்மை சாங் தான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவனை காப்பாத்தணும்னு வயலுக்கு ஓடி வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள சாங் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா சரியா அந்த நேரத்துல மின்னல் அடிச்சு அவனை அடிச்சு விழுத்துச்சு. அவர்கள் வந்து அவரை பிணையிலிருந்து விடுவிச்சு மீதி இருந்த வைரங்களை எடுத்துட்டாங்க. ஆனா சாங் காரில ஏத்தும்போது சீன்லா அவருடைய குடும்பத்தோட தாக்குதல் நடத்திட்டாங்க. ஒரே குழப்பம். ஒருத்தர் கூட ஆயுதம் கையில பிடிச்சு பார்த்ததில்ல. அவரு அப்படியே ஒருத்தை குறிவைக்காம சுட்டுட்டாரு. பெட்ரோல் டேங்குக்கு ஒரு குண்டு. சீன்லாவுக்கு காலில ஒரு குண்டு. பஞ்சு பறக்குது. அவங்க தப்பிச்சுடுறாங்க. ஆனா அந்த குழப்பத்துல புது பிரச்சனை. யாருக்கும் கார் ஓட்ட தெரியல. சட்டுன்னு பார்த்தா அந்த ஆவி பெண்மணிதான் காரை ஓட்டுறாங்க. PH அந்த பெண்மணியோட ஞாபகங்கள் தோணுது. அவங்க தந்தையோட மட்டும்தான் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் சீன்லா குடும்பம் சிறையிலிருந்து தப்பிச்சு அவங்க வீட்ல அடைக்கலம் தேடி வந்தாங்க. ஆரம்பத்துல அவங்க அறிமுகம் இருந்ததால தந்தை சம்மதிச்சாரு. ஆனா நாள்கள் போக போக சீன்லா குடும்பம் அங்கேயே நின்றுடுச்சு. சகிச்சுக்க முடியாத அளவுக்கு அப்பா சாந்தமா போக சொன்னாரு. லாவும் அவன் குடும்பமும் அடுத்த நாள் பதிலடி கொடுத்தாங்க. அப்பாட்ட அநியாயமா கொன்னுபுட்டாங்க. அம்மாவையும் கொலை பண்ணிட்டாங்க. இந்த கொடூரமான கடந்த காலம்தான் அந்த ஆவி பெண் அந்த இடத்தை வந்து சுத்தி அலைஞ்சு சீரறதுக்கு காரணம். லாவோ குடும்பத்தை ஒரு ரொம்ப கடுமையான திண்டாட்டத்துல தள்ளி பழி வாங்குறதுக்கு வந்தா. ஆனா அவளோட சரியான நேரம் இல்லாத வருகை பாருங்க எப்படி ஃபங் அண்ட் டீம் சாரையும் பயமுறுத்திடுச்சுன்னு. ஃபங் உணர்வு வந்தப்புறம் கார் தலைகீழா போய் நெருப்பு பரவி கிடக்குதுன்னு பார்த்தான்.
அவனும் அவன் நண்பர்களும் உயிரை காப்பாத்த ஓடினாங்க. சாங் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. அவங்கள காப்பாத்த போனப்ப தீயில தங்கிட்டான். அவங்க தீயை அணைக்க அடிச்சாங்க. தீ அணைஞ்சிடுச்சு. சாங் உயிரோட இருக்கான், ஆனா ரொம்ப காயப்பட்டான். கடைசி நிமிஷத்துல அவன் சாரி சொன்னான் இந்த கலவரத்துக்கு. அவன் உடம்பு வருஷம் கெட்டு போகும்னு பயந்து சாக ஆசைப்பட்டான். அவன் நண்பன ஃபங் அவனை ஹாஸ்பிடல்ல சேர்க்க வற்புறுத்தினான். ஆனா சாங் சாவு நிகழ்ந்து போச்சு. அவன் சாவு ரொம்ப கஷ்டமானது. ஒரு துப்பாக்கி சீற்றத்தாலும் துக்கத்தாலும் சுடப்பட்டது. ஒரு தவறான குண்டு சீனலா குடும்பத்தின் மீது பழிவாங்க சத்தியம் பண்ணினான். அந்த துன்பத்துக்கு சூ காட்டை விட்டு வைரங்களையும் சாங்கின் உடம்பையும் எடுத்து போக சொன்னான். சரியான அடக்கம் பண்ண சொல்லி. அதே நேரம் மோங் தாலாவோட மோதினான். சூ காட்டை விட்டு ஓட நேரம் வாங்க. ஆனா தாலா அருமையான போராளி. கொடுமையான போர். மோங் தோற்க போற மாதிரி இருந்தாலும் சவாலான எதிரி கிடைச்ச உற்சாகத்துல தீர்மானமா போராடினான். அதே சமயம் ஷூ சியாலா பிங் இருவரையும் சமாளிச்சு சாங்கோட உடம்ப பாதுகாக்க முயற்சி பண்ணான். ஆனா சியாலா சூவை உடனே கண்டுபிடிச்சிட்டான். பிங் வைரங்கள் வேணும்னு சூவை முதல்ல கிளப்பி விட்டா. இன்னொரு பக்கம் சாங்லா அவன் பாட்டன் சீனலா ஒரு வைரம் மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு அவன் அறைக்கு போய் அதை எடுத்தான். சின் லாவோ அவனை பார்த்து அடேங்கப்பா பயங்கரமா தாக்குறான். சூன் லாவோவோ அவனோட பேரனை கொன்று போடுறான். ஆனா பாருங்க, ஃபாங் ஒரு வைரத்தை எடுத்துக்கிட்டு வந்து சின் லாவோவை விலங்கு பொறி இருக்கிற இடத்துக்கு ஈர்க்கிறான். அட போங்கடா. ஃபாங் பொறியில சிக்கி காயமடைஞ்சாலும் சின் லாவோவை பிடிச்சிடறான். அப்புறம் அந்த ஆவிப்பெண் பழிவாங்கறா. அடுத்த நாள் காலையில ஃபாங் கூட வேலை செய்யற போலீஸ் வருவாங்க. ஃபாங் கேஸ் சரி பண்றதுக்குன்னே நினைச்சதில்லையே. அவனுக்கு விருது கொடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டதும் அவன் அதிர்ச்சியில நிலை கொள்ளாம போயிடுறான். ஆனா அதிர்ச்சி என்னன்னா, அந்த ஆவிப்பெண் அப்பாவி இல்ல, சிறைச்சாலையில இருந்து கைதிகளை தப்பிக்க உதவி பண்ணினவளாம். கேசு முடிஞ்சிடுச்சு. PH அவன் கூட்டாளிகளோட கெண்டன் கூட்டத்தை சந்திக்க போறாங்க. போனா என்ன இருக்குன்னா, கெண்டன் கூட்டத்தாரெல்லாம் ஃபாங் கூட முன்னால நண்பனா இருந்தவனால கொல்லப்பட்டு கிடக்கறாங்க. அடடா, கதை முடிஞ்சிடுச்சு. நல்ல பாடம்.